உங்களுக்கு விதவிதமா தோசை சுட்டு கொடுத்தா இப்படி எல்லாம் நீங்க பேசுறீங்க? அம்மே, தோசை சுட்டு கொடுத்தேன்னு சொல்லு. விதவிதமா சுட்டு கொடுத்தேன்னு சொல்லாதம்மே. ஏடி, அம்மா விதவிதமா தான் சுட்டு கொடுத்துச்சு. கரிஞ்ச தோசை, மாவு தோசை, இப்படி எல்லாம் சோட்ட தோசை விதவிதமா தான் சுட்டு கொடுத்துச்சு. ஏடி, நீங்க கேட்டோனே பிள்ளைகளுக்கு சுட்டு கொடுத்தாக்க மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் நீ கிண்டல் பண்றீங்க. நீங்க சுட்டு கொடுங்கன்னு நான் இருந்து திங்காம உங்களுக்கு நான் வேலைக்காரி மாதிரி சுட்டு கொடுத்துட்டேன். அதனால இப்படி தான் பேசுவீங்க. நீ என்ன தோசை பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு? அப்பா, அது ஒண்ணு இல்லப்பா. அம்மா விதவிதமா தோசை சுட்டு கொடுத்துருக்கா. அதத்தான் நாங்க புகழ்ந்துகிட்டு இருக்கோம்ப்பா. அக்கா, அம்மா எப்பயும் நல்லா தானே சாப்பாடு செய்வா, ஏன் அக்கா அவளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? ஐயே, நமக்கு இந்த டிஃபன் ஐட்டம் எல்லாம் வேண்டாம், கஞ்சி இருந்தா கூட போதும். மக்கா, அம்மாவை எப்பவும் கிண்டல் பண்ணக்கூடாது. அம்மா செய்யற சாப்பாடு நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப எனக்கு கஞ்சி போதும், அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். இடையில கோர்த்து விடாதீங்க. என்ன பேச்சு இது? பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க, அதுங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அதுக்கெல்லாம் இன்னும் நேரங்காலம் நிறைய இருக்கு. சரியா? நீ போய் அது தோசை விட்டு சுட்டு கொடுப்போ. தேவையில்லாம பேசாதீங்க. கேட்டி, அத பத்தி பேசாதன்னு சொல்றேன்ல, விட. சரி சரி, எனக்கு போய் சாப்பாடு எடுத்துட்டு போ, பசிக்குது. அப்பா, இன்னைக்கு மட்டும் இல்லப்பா, எப்ப அம்மா இவ ஏசுனாலும் இப்படி தப்பா பேசுவா. அம்மா கோபத்துல பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது. உங்க நல்லதுக்கு தானே அம்மா சொல்றா. நீங்க போற இடத்துல எந்த ஒரு தப்பு தண்டாவும் பண்ணிடக்கூடாது, கெட்ட பேர் வாங்கிடக்கூடாதுன்னு தானே இப்படி சொல்றா. சரிட்டி, வச்சுட்டு போ, நான் எடுத்துக்கிறேன். இந்த மக்காக்கு என்னத்த நாம செஞ்சு கொடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது வேலையா இருக்கு. எவ்வளவு ருசியா செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுறதோட சரி, அது ஒரு நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு பாராட்டு கூட கிடையாது.